வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சம்டைம்ஸ் மிஸ்ட்ரியில் ரொம்பவே பிரபலமான பயங்கரமான சீரியல் கில்லர் ஜாக் த ரிப்பர் யாருன்னு பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் இருக்க பல மர்மமான விஷயங்களை எடுத்துக்கிட்டோம்னா யார் இந்த ஜாக் த ரிப்பர் அப்படிங்கிறது 100 வருஷத்துக்கும் மேலே ஒரு பெரிய புதிராகவே இருந்து வந்திருக்கு. அது யார் அப்படிங்கிறத தான் நான் இந்த வீடியோவில் பிரேக் டவுன் பண்ண போகிறேன். இப்போ பார்க்க ரொம்பவே சராசரியாக இருக்க இந்த வீதிகளில் தான் 1888ஆம் வருஷம், அதாவது 1888 ஜாக் த ரிப்பர் வலம் வந்திருக்கான். இந்த தெரு ஒயிட் சாப்பல் ஸ்ட்ரீட்னு பெயர். இது லண்டனில் இருக்குது. இந்த ஒயிட் சாப்பல் ஸ்ட்ரீட்டில் 1888 ஆகஸ்ட் 7 செப்டம்பர் 10 வரைக்கும் 5 பெண்கள் மர்மமான நபரால் கொல்லப்படுறாங்க. நம்ம ஹிஸ்ட்ரியில் எடுத்து பார்த்தோம்னா எவ்வளவோ சீரியல் கில்லர்ஸ் இருந்திருக்காங்க. அவங்க எல்லாரை விடவும் ஜாக் த ரிப்பர் தனிச்சு பேசப்படுவதற்கு முக்கியமான காரணம் அந்த பெண்கள் கொல்லப்பட்ட விதம் தான். அவங்களோட கழுத்தில் 2 பக்கமும் கட் பண்ணி மேலும் அவங்களோட குடல், இருதயம் போன்ற பல உடல் உறுப்புகள் வெளியே எடுத்து கொடூரமாக கொல்லப்பட்டிருந்தாங்க. ஜாக் த ரிப்பரால் கொல்லப்பட்ட 5 பெண்களுமே ஒயிட் சாப்பல் ஸ்ட்ரீட்ல ப்ராஸ்டிடியூட்ஸாக இருந்தாங்க. 19ஆம் நூற்றாண்டுகளில் லண்டனில் இருக்கக்கூடிய ஒயிட் சாப்பல் ஸ்ட்ரீட்டுங்கிறது ப்ராஸ்டிடியூட்ஸுகளுக்கும் ஏழைகளுக்கும் பல அகதிகளுக்கும் வசிக்கக்கூடிய இடமா இருந்திருக்கு. ஜாக் த ரிப்பரால் முதல்ல கொல்லப்பட்ட பெண் மேரி ஆன் நிக்கலஸ். அவங்களோட உடலை கண்டுபிடிக்கிற போலீஸ் கில்லர் ஒரு டாக்டராக இருக்கணும், இவ்வளோ துல்லியமாக கொலை செய்யன்னு சந்தேகப்படுறாங்க. அடுத்த வாரமே ஆனி சாப்மன் கிட்டத்தட்ட அதே முறையில் கொல்லப்படுறாங்க. அவங்களோட உடல் உறுப்புகளும் வெளியே எடுக்கப்பட்டு இருந்தது. அடுத்து செப்டம்பர் 30 2 பெண்கள் ஒரே நைட்டில் கொல்லப்படுறாங்க. அவங்க யாருன்னு பார்த்தோம்னா எலிசபெத் ஸ்ட்ரைட் அண்ட் கேத்ரின் எடோவிஸ். கடைசியாக நவம்பரில் மேரி ஜீன் கெல்லி அப்படிங்கிறவங்க கொல்லப்படுறாங்க. இந்த கொலையில் இன்னும் கொடூரமாக அவங்க ஹார்ட்டையே வெளியே எடுத்து கில்லர் கொண்டு போயிருந்தாங்க. நடந்த ஒவ்வொரு கொலைகளுக்கு அப்புறமும் லண்டன் போலீஸுக்கு அடுத்த கொலைக்கான தகவல்களை கொடுக்கக்கூடிய கடிதங்கள் வந்து சேருது. நீங்கள் எல்லாரும் என் கண் முன்னாடியே என்னை தேடி அலையிறத பார்க்கும்போது சிரிப்பாக இருக்குது அப்படின்னும், அடுத்த கொலையை இப்படி தான் செய்வேன் அப்படின்னும் அதில் எழுதியிருந்தது. மேலும் அதில் ஜாக் த ரிப்பர்னு சைன் பண்ணி இருந்தது. இதனால் ஜாக் த ரிப்பருங்கிற பேர் லண்டன் முழுவதும் பரபரப்பாக பேசப்படுது. கொலை செய்யப்பட்டவர்களை கடைசியாக பார்த்த ஐ விட்னஸஸ் பலரும் லெதர் ஏப்ரான் போட்ட ஒரு ஆண் கூட பார்த்ததா சொல்கிறாங்க. மீடியாலையும் இதை பற்றி மட்டுமே பேசப்பட்டுச்சு. எவ்வளவு தீவிரமாக தேடியும் போலீஸாரால் யாரு கொலையாளின்னு கண்டுபிடிக்க முடியல. அதே ஒயிட் சாப்பல் ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய பல பேரை போலீஸ் சந்தேகிக்கிறாங்க. எல்லாருமே சஸ்பெக்ட்ஸாக இருந்தாலும் யார் ஜாக் த ரிப்பர்னு ஆதாரங்களோட பிடிக்க முடியல. மேரி ஜேன் கெல்லியின் மரணத்துக்கு பின் கொலைகள் எதுவுமே நிகழலை. யார் இந்த ஜாக் த ரிப்பர்? ஏன் ப்ராஸ்டிடியூட்ஸை தேடி தேடி கொல்லணும்? எதுக்காக உடல் உறுப்புகளை வெளியே எடுத்து கொண்டு போகணும்? ஏன் கொலைகளை சடனாக நிறுத்தணும் அப்படின்னு பல கேள்விகள் எழும்பினாலும் 100 வருஷமாக அதுக்கு பதில்கள் கிடைக்கவே இல்லை. இப்போவும் லண்டனில் ஜாக் த ரிப்பர் மியூசியம் இருக்குது. பல டாக்குமெண்ட்ரிஸ், புக்ஸ், ஃபிலிம்ஸ் எடுக்கப்பட்டுச்சு. நம்ம தமிழ் சினிமாலையும் இதை வச்சு நிறைய கில்லர் ஃபிலிம்ஸ் வந்திருக்கு. போன வருஷம் மார்ச் 2019 டிஎன்ஏ ஃபாரன்சிக் விசாரணை 2 பிரிட்டிஷ் ஆராய்ச்சியாளர்களால் நடத்தப்படுது. அதில் ஜாக் த ரிப்பரின் 4வது விக்டமான கேத்ரின் எடோவிஸ் சாகும்போது அணிந்திருந்த சால்வை பரிசோதிக்கப்படுது. அதில் ஒரு துளி ரத்தமும் ஒரு துளி விந்தும் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அதை ஆராய்ச்சி செய்து பார்க்கும்போது அந்த ரத்தம் கேத்ரின் எடோவிஸ் உடையது அப்படின்னும் அந்த விந்தில் இருக்கும் டிஎன்ஏ ஜாக் த ரிப்பர் உடையதாக தான் இருக்கணும்னு தீர்மானிக்கிறாங்க. இந்த கேஸில் முக்கிய சஸ்பெக்ட்ஸாக 1888 கருதப்பட்ட ஆண்களின் வம்சம் வழியாக இப்போ வசிக்கக்கூடிய எல்லாரையும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க. அதன் மூலமாக ஒரு பர்ஃபெக்ட் மேட்சையும் கண்டுபிடிக்கிறாங்க. அது யாருன்னா ஆரான் காஸ்மென்ஸ்கி. இவர் தான் பல வருஷமாக தேடப்பட்ட ஜாக் த ரிப்பர். 1888 கொலைகள் நடத்தப்பட்ட ஒயிட் சாப்பல் ஸ்ட்ரீட்ல இவர் ஒரு பார்பரா இருந்திருக்காரு. அப்போ இவருக்கு வயசு 23. மேலும் இவர் ஒரு பாலிஷ் ஜூ, அதாவது போலண்டிலிருந்து லண்டன் வந்த ஒரு யூதர். 1891 அதாவது ஜாக் த ரிப்பர் கொலைகள் நடந்து 2 வருஷம் அப்புறமா இவரை காலனி ஹேட்ச் லூனட்டிக் அசைலம்ல சேர்க்குறாங்க. இவரோட தங்கையை கத்தி காமிச்சு மிரட்டினதுனால இவரை அந்த மனநல விடுதியில் சேர்த்துடுறாங்க. அந்த டைம்ல நடந்த போலீஸ் விசாரணையில் காஸ்மென்ஸ்கி அப்படிங்கிற ஒரு பாலிஷ் ஜூ மனநல காப்பகத்தில் இருப்பதாகவும் அவரை தான் முக்கியமாக சந்தேகிக்கிறதாகவும் போலீஸ் குறிப்பிடுறாங்க. அதுதான் இந்த ஆரான் காஸ்மென்ஸ்கிங்கிறது இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. காஸ்மென்ஸ்கியோட அசைலம் ரெக்கார்ட்ஸ் மூலமாக தான் இவரை பற்றி நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது. இவர் ஒரு ஸ்கீசோஃப்ரெனிக் பேஷண்ட் அப்படின்னும், இந்த மனநோய் இவருக்கு அட்லீஸ்ட் 1885 இருப்பதாகவும் சொல்றாங்க. இவருக்கு அடிக்கடி ஒரு பிரம்மையான குரல் கேட்பதாகவும் மற்ற மனிதர்கள் தன்னை சாப்பிட்டுருவாங்கன்னு பயமும் அதிகமா இருந்திருக்கு. அந்த குரல் இவருக்கு இதை செய் அதை செய்யாதன்னு கண்ட்ரோல் பண்றதாகவும் சொல்லுவாராம். ஆரான் காஸ்மென்ஸ்கியை பத்தி அவரோட குடும்பத்தினரை விசாரிச்சதுல இவருக்கு பெண்களை பிடிக்காதுன்னும் அவங்கள கொலை செய்யவும் துணிந்தவர் தான்னு சொல்றாங்க. இவர் 53 வயசுல லீவ்ஸ்டன் அசைலம்ல மரணிக்கிறார். ஈஸ்ட் ஹாம் ஜூவிஷ் சிமெட்ரியில இவர் அடக்கம் செய்யப்படுறார். யார் இந்த ஜாக் த ரிப்பர்னு பல வருஷமா கேட்கப்பட்ட கேள்விக்கு இப்போ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட ஆரான் காஸ்மென்ஸ்கிங்கிறது தான் பதில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சம்டைம்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.